Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 926 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த ஒரோச்சியோட கேசல காட்டுறாங்க. அங்க ரோபின் என்ன பண்ணிட்டான், நைஸா ஒரோச்சி கிட்ட போய் அப்படியே ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த பையன் ஒரு இழிச்ச வயங்கிறதுனால சரக்கூத்தி கொடுத்து அவன்கிட்ட இனிக்க பேசின உடனே அவனுமே ரோபின் கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். ரோபினுக்கு நல்லாவே தெரியும் இந்த கிறுக்கு பையன் கிட்ட எப்படி பேசினா அவன் சொல்லு ஊத்துவான்னு. உடனே அவன் கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எனக்கே சரக்கூத்தி கொடு, நம்ம ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கலாமா. இந்த வார்த்தையை கேட்கத்தான் கோபால் நான் காத்து கொண்டிருந்தேன். ஆனா நீங்க பொய் சொல்றீங்க, என்னால நம்ப முடியல. உடனே இல்லடா கண்ணு, நிஜமா தான் சொல்றேன், நீ என் கூடவே இருந்துக்க. என்ன உடனே இதான் சாக்குன்ட்டு நைஸா அவன் காது கிட்ட போய், ஆமா நீங்க ஃபயர் ஃபெஸ்டிவல் அப்போ ஒனிகஷிமால ஒரு பெரிய விருந்து வைக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அங்க பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வராங்களாமே அப்படின்னு. உடனே அந்த அண்டாவாயன் எல்லா உண்மையும் கொட்டுவான். ஆமா, இந்த லேண்ட் ஆஃப் ஆனோட முக்கியமான ஃபெஸ்டிவல், இங்க இருக்க எல்லா அபிஷியல்ஸும் கூடவே இந்த அனிமல் கிங்டம் சேர்ந்த பைரட்ஸும் அங்க இருப்பானுங்க. அப்படின்னா பவர்ஃபுல்லான ஒரு பெரிய கூட்டமே அங்க இருக்கும். கொக்கா மக்கா, அப்படின்னா நீங்க அவ்வளவு பெரிய ஆளா, நீங்க வேற லெவல், சூப்பர், செம அப்படி இப்படின்னு அவனை பாராட்டி தள்ளுவான். அதுக்கப்புறம் எனக்கும் அந்த அட்டன் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, என்னையும் உங்க கூட கூட்டு போறீங்களா ப்ளீஷும்பா. அப்படி குழந்தை மாதிரி மூஞ்ச வச்சுட்டு கேட்ட உடனே, கவலைப்படாதமா கண்ணே, நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே பொசுக்குன்னு மூஞ்ச மூடிட்டு நின்னுக்குவான். வெக்கமாமா, என்ன பண்றது, இந்த வெக்கங்கிட்ட பையகிட்ட இப்படி வெக்கப்பட்டாதான் நான் நம்புவான். ரைட்டு, இந்த கேப்ல இவங்கிட்ட இருந்து எல்லா மேட்டரையும் கலந்துடலான்னு ரோபின் வில்லத்தனமா அங்க பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரம் இங்க ரோபினை காப்பாத்துறதுக்காக நம்ம ப்ரூக்கு அப்படியே ஆவியா சுத்திட்டு இருக்கான். ஓடாமல் ஓடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன், ரோபினை தேடுகிறேன், வா 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 அப்படின்னு சாங்கலையே பாடிட்டு வரான். நம்ம பையன் ஆவிங்கிறதுனால அவன் இஷ்டத்துக்கு செவத்துக்குள்ள பூந்து போறான். எல்லா இடத்தையும் செக் பண்ணி பாக்குறான், எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. எப்படி இங்க இருப்பா, அவதான் பாட்டியில இருக்காளே. அதே நேரம் அந்த வில்ல பயலோட நிஞ்சா கூட்டம் இருக்குதே, அவனுங்க ஒரு சைடு வெறிகொண்டு தேடிட்டு இருக்கானுங்க. அப்ப என்ன அவன் வழியில அவனை பாத்துருவாயில, அவன் என்ன பண்ணுவான், அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆயிருவான். நம்ம பையன் ஆவின்னு தெரியல, அவதான் சுத்திட்டு இருக்கா போலன்னு நினைச்சு பிடிக்க வருவானுங்க. அந்த பக்கம் முட்டு சேர்ந்து ஆனா ஆளை காணும், எங்க போனான்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது ஒரு செக்குன்னு இப்படி வந்து பயமுறுத்துவான். அவ்வளவுதான், நெஞ்சாவே இருந்தாலும் பயந்து பீதியில பேதி ஆயிருவானுங்க. ஆனாலுமே அவனுக்கு அடங்கல. இன்னொருத்தன் உழவு பார்க்க உள்ள வந்திருக்கான்னு சொல்லி காட்டுக்கத்து கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. இப்படியே ஒரு இடமும் விடாம ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. எங்கேயுமே ரோபின் சிக்கிற மாதிரி இல்ல. அந்த டைம் ரோபின் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தானே ஒரு கொம்பு வச்ச காட்டு மாட்டு பையன், அவன் அப்படியே கேஷுவலா வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு மேல அட்டிக்ல ஏதோ சவுண்ட் கேட்கும். உடனே என்ன பண்ணிட்டான், கத்திய வச்சு சும்மா சுருகுன்னு கண்ட மணி சுருக ஆரம்பிச்சிட்டான். மேல இருக்குது நம்ம நமியும் ஷினபுவும். அவங்க குத்துற கத்தியில இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள படுவாயிலேயே பாடு. நல்ல வேலை ஷினபு கத்திருப்பா, ஜஸ்ட் மிஸ். நமி வாய மூடிட்டா, கத்தி இருந்தானா அவ்வளவுதான், டன் டனகனகாதான். நம்ம இமேஜினேஷன் தப்பா இருக்குதுன்னு போவான். இந்த வயசுல ஏன்டா இப்படி எல்லாம் இமேஜின் பண்றேன்ட்டு மேல இருந்து காரிட்டு துப்பிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க ரோபின் அவனை விடுறதா இல்ல, சரக்க ஊத்தி அந்த ஃபயர் ஃபெஸ்டிவலை பத்தி கேட்டுட்டே இருந்தவனே, உனக்கு இன்னும் அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுமானவன, ஆமா அவங்க கூடவே சேர்ந்து அங்க வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அப்ப என்னோட பிரைமரி கன்சர்ட்ல வந்துரு, உனக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு, யாரான்னு பார்த்தா அந்த குமரசக்கி. நீங்க ரொம்ப மோசம், என்னைய கண்டுக்கவே இல்லைன்னு சொன்ன உடனே, ஐயோ அப்படியெல்லாம் இல்லமான்னு சொல்லிட்டு அப்படியே அவபகம் தாவிட்டான். இடையில வந்து கெடுத்துறான் இந்த லூசு. அப்ப அங்க சுத்தி இருக்க பொண்ணுங்கெல்லாம் இவளை பார்த்துட்டு, இவ பார்க்க தான் இப்படி இருக்கா, ஆனா ரொம்ப மோசமானவ அப்படி இப்படின்னு அவளை பத்தி பயங்கரமா பேசுவாங்க. ஏன்னா அவ ஊர்வலமா வந்துகிட்டு இருக்கும் போது எத்தனை பேர் வந்து நீ ஏமாத்திட்டேன்னு சொல்லி கதறிட்டு இருந்தாங்க. ரொம்ப மோசமானவ, அவளோட அழகை வச்சு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கான்னு கழுவி ஊத்துவாங்கி. அந்த டைமுங்கும் போது தேடிட்டு இருக்க நிஞ்சால ஒருத்தன் நைஸ் அந்த பார்ட்டிக்குள்ளே வந்து தேடிட்டு இருக்கான், யாருக்கும் தெரியாத மாதிரி. நல்ல வேலை ரோபின் அதை பார்த்ததுனால மாஸ்க வச்சு மூஞ்ச மறைச்சுக்குவான். அந்த லூசு ஒழுங்கா செக் பண்ணாம இங்க இருந்து கிளம்பிட்டான்னு வைங்க. இங்க பாத்தீங்கன்னா குமரசைக்கு நைஸா அவனுக்கு ஊத்தி கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணிட்டு இருப்பான். சுத்தி இருக்க எல்லாத்துக்குமே அவளோட அழகை நினைச்சுதான் பயம். ஏன்னா நைஸா பேசி சைஸா எல்லா காசையும் உருட்டி விட்டுருவான்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். இத பத்தி கியோஷிரோ கிட்ட பேசும்போது அவன் என்ன சொல்லுவான், அவன் மத்தவங்களை மதிக்க சொல்லுவான். இந்த மாதிரி நாய் மாதிரி எல்லாம் அவங்களை கன்சிடர் பண்ணாதீங்க, அவங்களும் மனுஷங்க தான், மக்கள் எல்லாருமே பூ மாதிரி, நீங்க எல்லாம் ஒழுக்கமா இருந்தாதான்டா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் அட்வைஸ் தூக்கி விடுவான். அப்புறம் அந்த டொபிரோப்போ 2 பேர்த்த அனுப்பி விட்டனால சோ அந்த விஷயத்தை பத்தி கேட்பானுங்க. நூடுல்ஸ் விற்கிறவனுங்களை காலி பண்றதுக்கு எதுக்காக அவனுங்களை அனுப்பி விட்டீங்கன்னு கேட்பானா. அவனோட ஆளுங்க எல்லாம் அவனுக்கு ஃபேமிலி மாதிரி, அதாவது யாக்குசா எல்லாம் பேரண்ட்ஸ் மாதிரி, அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க எல்லாம் குழந்தைங்க மாதிரி. அவங்க குழந்தைங்க மேல யாராச்சும் கைய வச்சாங்கன்னா என்ன பண்ணணும், வளர்ந்துடணும்ல, அதுக்காக தான் ஆளுகளை அனுப்பி விட்டேன்பா. இதை கேட்ட அந்த ஒரோச்சி அவனை பாராட்டி தள்ளுவான். யோஷிரோ நீ சூப்பர்ப்பா, உன்னை எதிர்க்கிறவன் சாதாரண எனிமியா இருந்தாலும் உன்னோட ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவனை மொத்தமா காலி பண்ணிடுறேன், அப்பந்தானே உன்னை யாரும் எதிர்த்து நிக்க மாட்டாங்க, ஒருவேளை அவங்க கோஸ்டா இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்ட்டு கிண்டல் பண்ணி ஓவரா சிரிப்பான். அவன் என்ன சொல்றான்னா, அந்த கொசுகி கிளான் ஆளுங்க எல்லாம் பேயா சுத்திட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டான்ல, அந்த விஷயத்தை தான் இப்படி இன்டைரக்டா சொல்றான். 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கொசுகி கிளான் ஆளுங்க எல்லாத்தையும் மொத்தமா காலி பண்ணிட்டான். ஆனா இன்னுமே
இப்பயுமே அவங்கள நினைச்சு இவனுக்கு பயம் இருக்குது. இது எல்லாத்தையுமே அந்த டொக்கா பொண்ணு கேட்டுட்டே தான் இருப்பான். அப்படியே கட் பண்ண கரையோரமா ஒரு மீன்பாடி வண்டி ஒண்ணு ஒதுங்கி கிடந்துச்சுல்ல, அதை பார்த்த சாப்பரு அப்படியே கதறுவா, எது இவளான்னு. வேற யாரும் இல்லே, நம்ம பிக் 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 மாம் தான். நல்லா ஜம்முன்னு பட்டு கிடப்பா. இவன் என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கான்னு பதறும். ஒக்கிக்கு போய் எழுப்ப போவாளா? வேண்டவே வேண்டாம், அவளை எழுப்ப மட்டும் செஞ்சிடாத. அவ மட்டும் எந்திரிச்சா நம்ம சோழி முடிஞ்சு போச்சு. பேசாம இங்க இருந்து தப்பிச்சு போறது மட்டும் தான் நல்லது. அப்படி இப்படின்னு சுத்தி சுத்தி சொல்லிட்டு இருந்தோடனே அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க? இது யாரு என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டா, தெரியும், இவ தான் பிக் மாமும்பா. மொமனோசுகே எல்லாம் கேட்டுட்டு பயத்துல டிராகனாவே மாறிடுவான். இவளாவ அவளா இவ, ஆஹா வந்துட்டாளான்னு சாப்பருக்கும் மொமனோசுகேக்கும் தெரியுது. பட் அவங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியல. உடனே நம்ம பைய பிளானிங், இவ தூங்கிட்டு இருக்கும் போதே இவளை நான் கொல்ல போறேன். சொல்ல போனா இவளும் கைடோவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இவளை போட்டு தள்ளிட்டா ஒரு பஞ்சாயத்து ஓவர்னு சொல்லிட்டு வெற்றை காண்டி போவான். அப்ப மயக்கத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிக்க ஆரம்பிப்பாளா. இதுக்கு மேல நின்னா வேலைக்கு ஆகாதுன்னு அவனுக்கு ரெண்டு பேரும் பதறி அடிச்சு ஓடுவாங்க. அவனுக்கு தான் பயத்துல ஓடுறானுங்கல்ல. அது மட்டும் இல்லாம இவளை பத்தி நல்லாவே தெரியுங்கிறாங்க. இவங்களும் ஓட வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவளுக்கு முன்னாடி பேன்னு நின்னுட்டு இருப்பாங்க. அவ எந்திரிச்சு பார்த்துட்டு, ஆமா நான் எங்க இருக்கேன் அப்படின்ட்டு அப்படியே சுத்தி முத்தி பாப்பா. இவனு ஆல்மோஸ்ட் பாதி தூரம் ஓடிட்டானுங்க. எங்க இருக்கேன்னு கேட்டவ நான் யாருன்னு கேப்பா. எது நான் யாரா அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துட்டாளா அப்படின்ட்டு ஓடிட்டு இருந்த நம்ம சாப்பரு ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி ஷாக் ஆகி திரும்பி கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.